ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வெளியான சாய்ந்தவ் அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியே இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோவுடைய மனைவியை இழந்து தான் பொண்ணை தனியாளா வளர்த்து வந்துகிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு ஒரு விசித்திர நோயினால பாதிக்கப்படுறா. அந்த நோயிலிருந்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட காஸ்ட் 17 கோடி ரூபா வருது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையன் ஆரம்பத்தில் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். ஒரு கட்டத்துக்கு மேலே சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை மாதிரியே இருக்கக்கூடிய சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் டெரரிஸ்டாக மாற்ற போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்க கையில் கன்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரக்ஸும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்டு எல்லோருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த பர்டிகுலர் குரூப்போடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்க பசங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாங்க. இந்த இடத்துக்கு உள்ள போனதோட சரி வெளியே வர முடியாது. உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து கொஞ்ச நாள்ல இவங்க கையில கன்னெல்லாம் சப்ளை பண்ணி இவங்களை டெரரிஸ்டா மாத்தி அவங்க தேவைக்காக இவங்களை பயன்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. அங்க கட் பண்ணா மானஸ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. ஸோ இந்த நபருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் மானஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கூட இருக்கிறவர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா சைக்கோ திரும்ப வரப்போறான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி மானஸ் சொல்றாருங்க. இங்க சைக்கோன் மீன் பண்றது நம்ம ஹீரோவை தான். ஹீரோடைய பேரு சாய்ந்தவ். நம்ம பாஸ்க்கு ஒரு பையன் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கொல்லிக்கிட்ட கேட்க, நம்ம பாஸ்கா அப்படின்னு கேட்க, ஆமா விஸ்வாமித்ரா அவர் தான் இந்த கன் டீலிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே தாங்க மானஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல ஹீரோவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப ஹீரோ விலகி போயிட்டாருங்க. ஸோ அவரோட பையனோட 25வது பர்த்டேக்கு ஒரு கொலையை தான் பர்த்டே கிஃப்டா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது அந்த பையனுடைய 50வது கொலை. ஸோ இவனை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட பிஸ்னஸ் லீடராக மாற்றலாம் அப்படின்னு விஸ்வாமித்ரா பிளான் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த டைமில் இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். சைக்கோவை டிஸ்டர்ப் பண்ணவன் எவனுமே உயிரோட இருந்ததா சரித்திரம் இல்லை. நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்த பண்ணிட்ட. இந்த நாட்டில் இருந்து கிளம்பி போயிரு. எனக்கு நீ உயிரோட இருந்தால் போதும். நீ லீடர்ஷிப் எல்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பையனை சேஃப் ஆக்கி இருக்கிறாரு நம்ம பாஸு. இப்போ சைக்கோ எங்க இருக்கான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இங்கே தான் வருவான் அப்படின்னு மானஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்ல வழக்கம் போல சரக்கு வாங்குறதுக்காக போறாரு. அங்க இருக்கிறவங்க தினமும் தனியா போய் அடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. ஹீரோடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. ஹீரோக்கு காயத்ரி அப்படின்ற பெண் குழந்தை இருக்குங்க. தனியால தான் அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டில் மனு அப்படின்ற ஒருத்தங்க தங்கியிருக்காங்க. ஹீரோ வீட்டில் இல்லைனா எப்போதுமே மனு கூட தான் ஹீரோடைய பொண்ணு இருப்பா. ஸோ அவங்களும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ காயத்ரியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடும்போது, நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிடல அப்படின்னு கேட்க, அப்பா ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பேன், இப்போவே சாப்பிட்டேனே என்னால் ஜூஸ் குடிக்க முடியாது அப்படின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பொண்ணை தூங்க வச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பொண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாய் வேணும்ப்பா, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் வாங்கி வச்சிருவீங்க, அப்புறம் பார்த்துக்கிறது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது ஹீரோடைய பொண்ணு சொல்றா, நீங்க ஏன் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கீங்க, இங்கேயே இருந்துடலாம்ல அப்படிங்கும்போது, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு மனு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா மனுவுக்கு திருமணமாகி கணவன் இருக்கிறாரு. கணவர் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனு தனியா வந்திருக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த விஸ்வாமித்ராவை மீட் பண்றதுக்காக விகாஷ் அப்படின்ற ஒரு நபரும் ஜாஸ்மின் அப்படின்ற அசிஸ்டன்ட்டும் வராங்க. விஸ்வாமித்ரா கூடயே ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் பாத்தீங்கன்னா விஸ்வாமித்ராக்கு அடுத்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா எல்லா ப்ராஜெக்டையும் எல்லா வேலையுமே வந்து விகாஷ் கிட்ட விஸ்வாமித்ரா ஒப்படைக்கிறது இந்த ரிலேட்டிவ்க்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஸோ விகாஷோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்வாமித்ராவோடைய கன்ஸு பவுடர்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதை மேல் பார்வை பார்த்துக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விகாஷோடைய வேலை. எந்த பிரச்சனையுமே வராமல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த விகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விகாஷோட லைனில் யார் தலையிட்டாலும் அவங்கள போட்டு தள்ளிடுவாருங்க இந்த விகாஷ். ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள். அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய பொண்ணை ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. யாரை ரெக்கமெண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண மனு வந்து சொல்கிறாங்க, அதான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மூர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம மனுவோட புருஷங்காரன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எதுக்கு கேஸ் கொடுத்த அப்படின்னு கேட்க, இங்கே பாரு என்ன நீ எப்படி அடிச்சு வச்சிருக்கேன்னு, அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, நான் சும்மா உன்னை தட்டினேன், எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இதை ஹீரோ பார்க்குறாரு. மனு வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ள கன்னு பாம்ஸு இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. இதை
பார்த்து மனுவோட புருஷங்காரன் மிரண்டு போயிடுறான். ஹீரோ பலார்னு ஒரு அரதாங்க விட்டாரு, பல்லு வெளியே வந்து விழுந்துருது. பயந்து போய் இனிமேல் நம்ம மனு சைடே வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. நம்ம ஹீரோ ஹார்பர்ல கிரேன் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும், ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன கொடுக்குறேன், அண்ட் பேரண்ட்ஸ் வந்து படிச்சவங்களா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசு அப்படிங்கும் போது ஹீரோ நல்லாவே இங்கிலீஷ்ல பேசுறாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி இவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனு கேட்குறாங்க, பரவாயில்ல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் தந்துட்டாரு அப்படிங்கும் போது அவரோட பேத்திக்கு எப்படி அவர் தராமல் இருப்பார் அப்படின்னு கேட்க, அப்படின்னா அப்படின்னு கேட்க, காயத்ரியோட அம்மா அதாவது என்னுடைய மனைவி அவருடைய பொண்ணு தான், அவருடைய பொண்ணு எங்கே போனா என்ன ஆனான்னு அவருக்கு எதுவுமே தெரியாது, ஒரு பொண்ணோடைய புருஷங்காரன் தான் நான் அப்படின்ற விஷயமும் தெரியாது, காயத்ரியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரியாது, அது எதுவுமே தெரிய வேணான்ட்டு தான் நான் இந்த போட்டு ஹார்பர் அப்படின்னு அங்கேயே சுற்றி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஹீரோ சொல்கிறாருங்க. ஹீரோடைய பாஸ்ட்ல ஒரு ரக்கடான ஒரு ஆளாக இருந்திருப்பார் போல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு தாங்க இப்போ அவருடைய பொண்ணு உண்டு அவர் உண்டுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் புது ஸ்கூலில் நம்ம ஹீரோடைய பொண்ணு சேர்க்குறாங்க. ஹீரோடைய பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக அங்கே விளையாடிட்டு இருக்கா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் அட்மிட் பண்ணா. செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோடைய நெஞ்சில் குண்டை தூக்கி போட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய பொண்ணு ஒரு நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ இதிலிருந்து பொண்ணு குணமாகி வெளியே வரணும் அப்படின்னா 17 கோடி ரூபா செலவாகுன்னு சொல்கிறாங்க. 17 கோடி ரூபாய்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க இது விளையாட்டெல்லாம் கிடையாது, உங்கள் சூழ்நிலை என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உங்களை நான் ஒரு என்ஜிஓ கூட கனெக்ட் பண்ணி விடுறேன், அவங்க பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஃபண்டிங் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் அவங்கள போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப மனமுடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி 17 கோடி ரூபாய் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. சரி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்டயே வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. இப்போ இந்த விகாஸை காட்டுறாங்க. ஸோ இந்த விகாஸை சுத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாமித்ராவுடைய ரிலேட்டிவ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. விஸ்வாமித்ரா கிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்காக எல்லா வேலையுமே அவங்ககிட்டயே ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நீ ஒதுங்கிரு, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விஸ்வாமித்ரா சொல்லிடுறாரு. இந்த விகாஸ் வேணுனே விஸ்வாமித்ராவுடைய ரிலேட்டிவை கலாய்ச்சி விருப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ வந்து நெப்போட்டிசம் ப்ராடக்ட் ஈஸியாக உள்ள வந்துடலான்னு பார்க்குறியா, கஷ்டப்பட்டு மேலே வாடா அப்படின்ற மாதிரி விகாஸ் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சைன்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, கன்னு பவுடரு, இதெல்லாமே வந்து கஸ்டம்ஸ் கிட்ட மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்தேன், நீ முடிஞ்சா கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உன்னோட கப்பலை காப்பாத்திக்க அப்படின்ற மாதிரி இந்த விஸ்வாமித்ராவுடைய ரிலேட்டிவ் சொல்லிடுறாரு. இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு ஃபுல்லாக சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டெய்னராக கன்னு பவுடரா இருந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா மூர்த்தி தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. உடனடியாக மீடியாவுக்கு வர சொல்லி இதை காமிங்க அப்படின்னு சொல்ல, ஏன் சார் மீடியா, ஃபர்ஸ்ட் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு கூட இருக்கிற கொலிக்கெல்லாம் சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு, ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம், அவங்க காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே இதை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி ஆயிரும், மீடியா கிட்ட சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டு இது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிடுவாங்க, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும், அவன் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்ட ஒரு பாதி ஆர்மியை உருவாக்குற அளவுக்கு இங்கே ஏகப்பட்ட கன்ஸு பவுடர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட இதை ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த நியூஸை வந்து விகாஸ் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஸோ நீ என்ன பண்ணுற, போய் அந்த கஸ்டம்ஸ் அதிகாரியை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மினை அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ எப்படியாவது இவங்களுக்கு இந்த கண்டெய்னரை வெளியே எடுத்தே ஆகணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களை காட்டுக்குள்ள ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கன்னெல்லாம் சப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி அந்த குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வாமித்ராவை அழிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ கஸ்டம்ஸ் அதிகாரியை மீட் பண்ணுறதுக்காக வராரு. இந்த மாதிரி பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவளை சரி பண்ணணும் அப்படின்னா 17 கோடி ரூபா செலவாகும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்னு மூர்த்தி ஷாக் ஆகுறாரு. ஆமா நாங்கள் என்ஜிஓ மூலமா மூவ் பண்ணலான்னு இருக்கிறோம், அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு வாட்டி இன்னைக்கு வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, ராத்திரி நான் பாப்பா பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணா இந்த விஸ்வாமித்ரா மீட் பண்ணுறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பல் வராங்க. இந்த மாதிரி சொன்ன டைமுக்கு நீங்கள் கன்னை கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னா உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கணும், இது எங்கள் தலைவனுடைய கன்று, சரியான டைமில் இதெல்லாம் வந்து சேரல அப்படின்னா உங்கள் தலையை நீங்களே ஷூட் பண்ணி செத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. விஸ்வாமித்ரா பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா, நேராக கஸ்டம்ஸ் அதிகாரி மூர்த்தியை மீட் பண்ணி டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட சொல்லி. ஆனால் மூர்த்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. செகண்ட் டைம் மிரட்டி பார்க்குறாங்க. பட் அப்போவும் மூர்த்தி வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம விகாஸ் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்ராவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்ரா விகாஸ் கிட்ட சாஃப்டாக தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த வாட்டி அடிச்சு விரட்டி விட்டுறாரு. உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. விகாஸ்க்கு செம்ம காண்டாகுது.
என் மேலேயே நீ கையை வச்சிட்டியா? இந்த கண்டெய்னர்லாம் எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எடுத்துட்டு நான் யாருன்றத காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த விகாஸ் சேலஞ்ச் விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பருக்குள்ள இவங்க ஆளுங்கெல்லாம் நுழைய போறாங்க. ஸோ அங்கே மூர்த்திக்கும் ஆபத்து அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த டைம்ல மூர்த்தியை போட்டு தள்ளலான்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வீட்டுக்கு கூட்டு வந்து தான் பொண்ணை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த சுச்சுவேஷனில் விகாஸோட ஆட்கள் எல்லோருமே இந்த ஹார்பருக்குள்ள நுழையிறாங்க. அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டமேனிக்கு ஷூட் பண்ணி கொண்டுட்டு ஒரே ஒரு நபரை மட்டும் என் கண்டெய்னரை காட்டு அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அந்த ஒரு நபரும் கண்டெய்னரை காட்ட அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மூட்டை தான் இருக்குதே தவிர உள்ள வந்து இவங்களுடைய கன்ஸ் பவுடர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ கண்டெய்னர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதை வந்து இந்த கிரேன் ஆப்ரேட்டர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விகாஸ் ஆர்டர் போடுறாருங்க. இந்த கிரேன் ஆப்ரேட்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோட வீட்டு அட்ரஸை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. மூர்த்தியை கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வராருங்க. பாப்பாவுடைய காதலை எனத்தையும் சொல்லிட்டு அங்கே கட் பண்ணா இந்த ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக மனோவுடைய புருஷங்காரன்ட்ட தான் போயிட்டு ஹீரோ பற்றி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோவுடைய புருஷங்காரன் தோ அதாங்க வீடு அவந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனுங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு சைலண்ட்டாக கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா திரும்பி நின்று பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மானஸ் சொல்லியிருப்பார் இல்லையா, ஹீரோ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தாங்க இங்கே இருக்கிற எல்லோருமே போட்டு அடி நடிக்கிறாரு. ஸோ அடி வாங்கினவன் செத்துட்டான் அப்படின்னா செத்தவனுடைய ஆன்மாக்கோட ஹீரோ கிட்ட வரதுக்கு பயப்படும். அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அட்டாக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மனோவுடைய புருஷங்காரம் பார்த்து மிரண்டு போயிடுறான். இந்த குரூப்பில் ஒரே ஒருத்தன் தப்பிச்சு ஜாஸ்மினுக்கு ஃபோனை போட்டு யாரை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறீங்க, இங்கே இருக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, சைக்கோ. ஸோ நான் உயிரோடு இருந்தேன்னா வந்து உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மேல இருந்து நீ பொழைக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளுறாரு. மனோவோட புருஷனை ஒரு முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோடைய குழந்தையா இருக்கும்போது இனிமேல் இந்த விஸ்வாமித்ரா கூட எல்லாம் வேலை பார்க்க கூடாது அப்படின்ட்டு, இனிமேல் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலான ஒரு லைஃபுக்கு போறேன், நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், என்ன வந்து இனிமேல் தொல்லை பண்ணாதீங்க, ஏதாவது தொல்லை பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பசங்களுக்கு கண்ணு கொடுக்கறதெல்லாம் எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நீங்க என்னமோ பிசினஸ் பண்ணிக்கோங்க, ஆனா என்ன தொல்லை பண்ணாதீங்க, என்னோட லைன்ல குறுக்கிட்டீங்கன்னா யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாமித்ராவையும் விகாஸையும் அப்பவே மிரட்டிட்டு வந்திருப்பாரு. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்தாரோ அதையே பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாமித்ராவும் விகாஸும் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ள ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருங்க. வீடு போய் மிரட்டிட்டு வராரு. அங்கே கட் பண்ணா ரேணு அப்படின்ற ஒரு டாக்டரை காட்டுறாங்க. ஸோ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா கம்பெனி ஓனர்கிட்ட போயிட்டு, ஏன் சார் இவ்வளோ இன்ஜெக்ஷனை வச்சிருக்கீங்களா, தயவு செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை காப்பாற்றலாம்ல அப்படிங்கும்போது, குழந்தைங்களை காப்பாற்றுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எங்களுக்கு பணம் தான் முக்கியம், 17 கோடி ரூபாவில் ₹1 கூட நான் வந்து குறைக்க மாட்டேன், 17 கோடி ரூபா ரெடி பண்ணிட்டு வா, நான் உடனே இன்ஜெக்ஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டியோட பையனுக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது. 8 வருஷமாக அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கூட தெரியும் பணம் கொடுத்தா மட்டும்தான் இன்ஜெக்ஷன் கிடைக்கும்னு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவரோட குழந்தையை தூக்கிட்டு என்ஜிஓவில் போயிட்டு ரேணுவை மீட் பண்ணும்போது ரேணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய குழந்தைங்க இந்த ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, 17 கோடி ரூபாய் எப்போ கலெக்ட் ஆகுறது, எப்போ இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது, கிட்டத்தட்ட 320 குழந்தைங்க லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த 17 கோடி ரூபா கலெக்ட் ஆனால் தான் ஒரு குழந்தைக்கும் இன்ஜெக்ஷன் போட முடியும். இப்போ ஹீரோ என் குழந்தைக்கு இன்னும் எவ்வளோ நாள் டைம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள் தான், அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அவளை காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ எங்கே போகிறாருன்னா நேராக இந்த விஸ்வாமித்ராவுடைய ரிலேட்டிவ் இருக்கிறார் இல்லையா, அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடு, நான் அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி தரேன், எனக்கு 17 கோடி ரூபா பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு செக் எழுதி கொடுக்குறாரு. இங்கே பாரு, எனக்கு சேரிட்டி எல்லாம் வேண்டாம், நீ அசைன்மெண்ட்டை கொடு, நீ என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன், பசங்களுக்கு கன்ஸ் கொடுக்கறது தவிர நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, மோடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரை அப்படின்னு கேட்க, இந்த விகாஸையும் ஜாஸ்மினையும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஃபார்மா கம்பெனியில் கொடுக்க, இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கையில் கொடுக்குறாங்க. இந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு நிறைய டைம் இருக்குது, என் பையனுக்கு டைம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கவா, நான் எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கும்போது ஹீரோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோடைய பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இன்ஜெக்ஷனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக மானஸை மீட் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மானஸ் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த சைக்கோ கண்டிப்பாக இங்கே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக மானஸ் வந்து இந்த மித்ராவோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மானஸ் கிட்ட வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து கன்னெல்லாம் டீல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் இந்த விகாஸையும் ஜாஸ்மினையும் போட்டு தள்ளுறது தான் ஹீரோவோடைய அசைன்மெண்ட்டாக இப்போதைக்கு இருக்குதுங்க. மானஸும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால மானஸ் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வராருங்க. நான் போய் ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடியாட்கள் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை எடுக்கிறதுக்கு தரையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விகாஸோட ஆட்கள் வந்து ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஆள் அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா
காரில் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய ஹைலி செக்யூர்டான இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே கன் இருந்தால் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீரோவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட கன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே செக்யூரிட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த செக்யூரிட்டி அட்டாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா விகாஸ் மற்றும் ஜாஸ்மின் இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாமித்ராவையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஏன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கன்னை கொடுத்து இவங்க தான் டெரரிஸ்டாக உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சே வந்து விஸ்வாமித்ராவை போட்டு தள்ளிடுறாரு. அடுத்து விகாஸை போட்டு தள்ளலாம் அப்படின்னு விகாஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல விகாஸ் இல்லை. விகாஸ் மாதிரியே வேற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல இருந்து விகாஸும் ஜாஸ்மினும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அவன் ஃபோன் பண்ணி ஹீரோவை கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவருடைய பொண்ணை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாருங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விகாஸோட ஆட்கள்லாம் வந்து அந்த இன்ஜெக்ஷனை திருடிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ரேணு வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்தாங்க, வந்து இந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த இன்ஜெக்ஷனை பிடுங்கிறதுக்கு ஹீரோ எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியல. அந்த இடத்துலேருந்து இவனுக்கு தப்பிச்சு போயிடுறானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விகாஸ் ஹீரோவை ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆக்சுவலாக என்னை போட்டு தள்ள சொல்லி இவன் தானே கிட்ட ஆர்டர் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டின்னர் செட்டை ஓப்பன் பண்ணுறாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாமித்ராவுடைய ரிலேட்டிவோட தலை அந்த இடத்துல இருக்குது. ஸோ விகாஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். இப்போ விகாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட டீல் பண்ணுறான். நீ என்னோட கண்டெய்னரை திருப்பி கொடுத்துரு, நான் உனக்கு இன்ஜெக்ஷன் தரேன் அப்படின்னு விகாஸ் மிரட்டுறான். ஹீரோ வந்து கண்டெய்னர்லாம் திருப்பி தர முடியாது, இன்ஜெக்ஷனை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த ஃபார்மா கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாருங்க. உள்ளே போய் பார்த்தா உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் கூட இல்லை. இந்த ஃபார்மா கம்பெனியோட எம்டியை அடித்து மிரட்டும் போது தான் விஷயம் தெரிய வருது. இதை பண்ணது வந்து விகாஸ் தான் அப்படின்ட்டு. இந்த கம்பெனியோட ஓனரே விகாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விகாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கண்டெய்னரை ரிலீஸ் பண்ணி நான் உனக்கு இன்ஜெக்ஷன் தரேன் அப்படின்ற மாதிரி தான் டீல் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாரு. விகாஸ் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது விகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ கால் ஆன் பண்ணி காட்டுறாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மாமனார் மூர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து ஜாஸ்மின் கடத்தி ஒரு இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னோட மாமனாரை அவள் கொன்றுவா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த இடத்துலேருந்து அமைதியாக கிளம்பிடுறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோடைய பொண்ணுக்கு அந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ பொண்ணை வந்து காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்ற நிலைமைக்கே போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இந்த இன்ஜெக்ஷனை இந்த விகாஸ் எங்கே வச்சிருக்கான் அப்படின்னு தெரியல. மாமனார் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சு பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மூர்த்தியோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி அவருடைய பொண்ணு தான் வந்து காயத்ரி அப்படின்றத சொல்லாமல் இருந்தார் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விகாஸ் அதை வந்து ரிவீல் பண்ணி மூர்த்தி சொல்கிறாரு, இப்போ நான் ஆபத்தில் இல்லைடா, நீ தான் ஆபத்தில் இருக்க, அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்ல விகாஸ் பார்த்தீங்கன்னா கடிச்சே வந்து நம்ம மூர்த்தியை கொலை பண்ணுறாருங்க. அங்கே கட் பண்ணால் இந்த விஸ்வாமித்ராவுடைய பையன் அவனை ஃபாரினுக்கு அமுச்சு வச்சுருந்தாங்க இல்லையா, அவன் அவங்க அப்பாவை கொண்டதுக்காக பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்பாவுடைய கொலைக்கு காரணமாக இருந்தது இந்த விகாஸும் நம்ம ஹீரோவும் தான். அதனால் 2 பேர்த்தையுமே அட் அ டைமில் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமே ஆரம்பிச்சிருக்கான். இப்போ ஹீரோ எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா இந்த விகாஸ் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், ஏன்னா அவனுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியும், நான் விகாஸை காப்பாற்றுறதுக்காக போகிறேன் அப்படின்னு மனோட்ட ஃபோனை போட்டு குழந்தையை தூக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு காரில் உட்கார வச்சு அந்த காரை ஓட்ட சொல்கிறாருங்க. ஸோ அந்த காரை மனு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட மோட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு ஃபயர்லாம் பண்ண வச்சு அடியாட்களை ஷூட் பண்ண வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த விகாஸோட வீட்டுக்கு வந்து அடியாட்களை எல்லாம் சுட்டு தள்ளிட்டு நம்ம விகாஸை காப்பாற்றுறாரு. விகாஸ் கிட்ட டீல் பேசிக்கிறாரு, உன்னை காப்பாற்றினது நான் தான், உன்னோட கண்டெய்னரை கொடுக்குறேன், எனக்கு அந்த இன்ஜெக்ஷனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் உட்கார வச்சு காரில் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஜாஸ்மின் கண்டெய்னர் வாங்கிட்டு ஹீரோவை கழட்டி விடலாம்னு நினைச்சாங்களோ என்னவோ, ஹீரோ தாறுமாறா வண்டி விட்டு ஜாஸ்மினை மயக்காடாய் வச்சுட்டு ஃபைனலி அந்த இன்ஜெக்ஷன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ஃபார்மா கம்பெனியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட டீல் பேசி வச்சிருப்பாரு. ஸோ எந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷனை ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு விஷயத்த சொன்னதுனால ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்ஜெக்ஷன் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. மொத்த குழந்தைங்களும் இந்த இடத்துக்கு வர சொல்லி ஒரே டைமில் இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ரேணுக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. விகாஸோடைய கண்டெய்னர் எல்லாத்தையுமே ஹீரோ ஒழிச்சு வச்சிருந்தார் இல்லையா, அதுலலாம் வந்து பாமா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறாருங்க. ஒன்றா வெடிச்சு செதறிட்டு இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் எதுவுமே விகாஸுக்கு உருப்படியாக போய் சேராது. அதில் கடுப்பான விகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாரையுமே உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் சுட்டு போட்டுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் மானசும் நம்ம ஹீரோவும் பாதுகாப்புக்கு நின்று தாறுமாறாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருக்கிற எல்லோருமே இறந்து போகிறாங்க. அதே சமயம் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க காப்பாற்றப்படுறாங்க. ஆல்ரெடி ஹீரோடைய குழந்தை அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருந்ததுனால ஹீரோட குழந்தைய காப்பாற்ற முடியாமல் அந்த குழந்தை இறந்து போகுதுங்க. இந்த பஞ்சாயத்தில் விகாஸ் எங்கே போனானே தெரியலங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கோர்ட்டில் தான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகி கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி விகாஸை நான் தான் போட்டு தள்ளேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் வெளியே ஜாஸ்மின் உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போருக்கு தயாராகிறாங்க. மானஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினை அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது
படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.